வெல்கம் டு சக்தி கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் ஆர்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சிம்பிள் லஞ்சையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு தரமான டிஷ், மிளகு கிழங்கு ரோஸ்ட். இதை நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளியை உருட்டி உள்ளே போட்டு கொஞ்சோண்டு உப்பு, அதில் நல்லா கழுவி வச்சிருக்க ஒரு அரை கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து உள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு சைடில் இன்னொரு சைடில் உரிச்ச பூண்டை எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க, ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அது ஒரு 30 கிராம்ஸ் வச்சுக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைனாக சாப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கிராம்ஸ் இருக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 கிராம், ஒரு ½ டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சு இந்த மூணையும் ஒன்று சேர்த்து மறுபடியும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஸோ இந்த மூணையும் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட சேப்பங்கிழங்கை எடுத்து உரிச்சு இந்த வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு மூணையும் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதோட சேர்த்து போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்க இதுல பைண்டிங் ஏஜென்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளோட அரிசி மாவு. அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா மொறுமொறுப்பும் கொடுக்கும், அதே மாதிரி பைண்டிங்கும் ஆகும். ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு டைட்டா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுனாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்க வேணும்னா. அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதை நல்லா பிணைஞ்சு வச்சுட்டீங்கன்னாக்கா ஒன்று சேர்ந்து வரும். ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை சின்ன சின்னதா பால்ஸா நீங்க தனித்தனியா லைட்டா கையில வச்சு உருட்டிங்க. ஆனா என்னன்னா கையில லைட்டா கொஞ்சம் ஸ்டிக் ஆகும். வேணும்னா லைட்டா கொஞ்சம் நீங்க ஆயில் போட்டுக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா அது லூஸ் ஆகாம இருக்கும். ஸோ இது நல்லா சின்ன சின்னதா பால்ஸா லைட்டா எல்லாத்தையும் ட்ரேல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அது மேல மறுபடியும் ரைஸ் ஃப்ளாரை போட்டு உருட்டினீங்கன்னாக்கா அது அப்படியே மேல லைட்டா கொஞ்சம் ஒரு கோட்டிங் மாதிரி கிடைச்சிரும் உங்களுக்கு. இது எதுக்குன்னாக்கா நம்ம ஆயில்ல நம்ம வச்சு போட்டு பேன்ல வச்சு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும். அதனாலதாங்க இது எல்லாத்தையும் பால்ஸ் பண்ணி ரெடியா ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து கொஞ்சமா அதுல நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உருத்தால், உளுந்து, அது கூட கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலையை உருவி போட்டதுல அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அது வரும்போது நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம சேப்பக்கிழங்க, அதை எடுத்து இதுல ஒன்று ஒன்றா அப்படியே பிளேஸ் பண்ணீங்கன்னாக்கா அப்படியே அதை ஃபுல்லா எல்லாத்தையும் அப்படியே லேயர் அவுட் பண்ணிட்டு அந்த ஆயில்ல அப்படியே கொஞ்சமா ஸ்லோவா அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃபயர்ல விட்டீங்கன்னாக்கா அப்படியே அடியில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆயிடும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே அதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அதே மாதிரி ப்ராசஸ் ஸ்லோ ஃபயர்ல வச்சிருந்தீங்கன்னாக்கா அதுவும் நல்லா ஒரு சைடு ரோஸ்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்றீங்கன்னாக்கா நல்லா 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூளை எடுத்து அப்படியே அது மேல தூவி விடுறீங்க. தூவி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு அப்படியே மேல நல்லா தூவி விட்டுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி அது ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு 1 டீஸ்பூன் எடுத்து மிளகுத்தூள் எடுத்து அப்படியே மேல அது மேல போட்டு விட்டீங்கன்னாக்கா 2 சைடும் இப்போ நல்லா கோட் ஆயிடும். கோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு லைட்டா கொஞ்சம் ஷேக் கொடுத்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ஆயில்லையே ஸ்லோவா ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆச்சுன்னா இவ்வளவுதாங்க, நம்மளோட சேப்பக்கிழங்கு ரெடி. அதாவது இந்த மிளகு கிழங்கு ரோஸ்ட்டை ரசம் சாதத்தோடையோ இல்ல தயிர் சாதத்தோடையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது கூட வேணாலும் நீங்க சாப்பிடலாம். பட் இந்த 2 காம்போ அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா உங்க கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.